சோ வணக்கம் மக்களே. அதாவது லாஸ்ட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எத்தனை மெத்தட்ஸ் அதுல இருக்கு அப்படின்றத போட்டிருந்தோம். சோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா மேல லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது பேசிக்ல இருந்து நீங்க வரணும். சோ இன்னைக்குதான் நம்ம ஆக்சுவலா பேசிக்கே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஒரு மார்க்கெட்ல வந்துட்டீங்க, இந்த கம்பெனியோட வேல்யூ ஏறுது இறங்குது எதை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எங்க ஓபன் ஆகுது, எங்க க்ளோஸ் ஆகுது, எது அதோட ஹை, எது அதோட லோ நம்ம பார்க்கணும். சோ இது போக கேண்டில் ஸ்டிக்ஸ் அப் ட்ரெண்ட் ரெஃபர் பண்ணுதா இல்ல டவுன் ட்ரெண்ட் ரெஃபர் பண்ணுதா இப்படின்றதை நம்ம பார்க்கணும். சோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். சரிங்களா? இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்னென்ன சொல்லணும்னா புல்லிஷ் என்கல்பிங், பியரிஷ் என்கல்பிங், டோஜி, டிராகன் டோஜி, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல. சோ அதே மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் சில இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப கூட ரீசெண்டா இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆச்சு. 2 ஹிமாலயன் மவுண்டைனை வச்சுக்கிட்டு டபுள் டாப் அப்படின்னு சொல்லி ஃபார் ட்ரேடர்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. டாப், டபுள் பாட்டம், பேரிக்ஸ் பிளாக், புல்லிஷ் பிளாக், இது ட்ரிபிள் டாப், ட்ரிபிள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், கப்பன் சாஸ். சோ இந்த மாதிரி நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்துச்சுன்னா இப்படிதான் போகுன்ற ஒரு ப்ரெடிக்ஷனும் இருக்கு. சோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா அதுவும் பத்தாது. சோ அதுக்கு அடுத்து நீங்க ஒன்னு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட். அதாவது சப்ளைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், டிமாண்ட்னா என்னன்னு தெரியும். அதாவது சப்ளை அதிகமா இருக்கிற இடத்துல அதோட வேல்யூ கம்மியாகும், கம்மியா இருக்கிற இடத்துல அதோட வேல்யூ கூட இருக்கும். இதான் சப்ளை அண்ட் டிமாண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம். சரிங்களா? சோ இதேதான் நம்ம மார்க்கெட்லயே நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ அதாவது சப்ளைன்ற இடத்துல ரெசிஸ்டன்ட்டும், டிமாண்ட்ன்ற இடத்துல சப்போர்ட்டும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாட் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. அது டச் பண்ணி அது கீழே போக முடியாது. ஏன்னா அது கீழே அந்த பிரைஸ் டாப் ஆகாது. அப்படின்ற பட்சத்துல அது பவுன்ஸ் ஆகும். பாத்தீங்களா? இந்த பட்டு இப்படி பவுன்ஸ் ஆகிறதா சப்போர்ட்டும் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இப்ப மேல போய்கிட்டே இருக்கு. சடனா ஒரு இடத்துல ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஒரு டாப் சர்ஃபேஸ் வச்சுக்கோங்க. சோ அதுக்கு மேல அதால புஷ் பண்ணி மேல போக முடியல. அப்படின்றப்ப அதுல பர்டிகுலர் இறங்குது பாத்தீங்களா? சோ அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சோ இதுக்கப்புறம் இது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமும் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுதான் ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் லோ, லோயர் ஹை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரெண்ட் அதாவது ஒரு மார்க்கெட்ல ஒரு சார்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இந்த விஷயத்த நான் சொன்ன அந்த 4 விஷயத்த வச்சுதான் உங்களால ஐடென்டிஃபையே பண்ண முடியும். சோ அப்ப இந்த 4 விஷயமே ரொம்ப மேஜரான விஷயம். சோ இந்த 4 விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு சார்ட் தேவைப்படும் இல்லையா? சோ கம்பெனில போய் நம்ம நின்று வாங்க முடியாது. அதுக்கு பதிலா ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. இந்த ட்ரேடிங் வியூல உங்களுக்கு நான் ஒரு சார்ட்டை காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் இப்படிதான் இருக்கும். ஒரு மார்க்கெட் ஒரு கம்பெனி எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்றது இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். சரிங்களா? இதுல நம்ம ஹையர் ஹை, ஹையர் லோ, சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், சப்ளை, டிமாண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வரப்போற அடுத்த வீடியோல நம்ம ஃபியூச்சரா பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மேஜரா என்ன பாத்துக்கிட்டோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்றதை பாத்துக்கிட்டோம். சோ இதெல்லாம் தான் ஒரு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ஒரு மெயின் ரீசனா இருக்கும். சோ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த விஷயத்துக்குலாம் நம்ம போக முடியும். சோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பார்த்ததே எனக்கு போதுமானது நான் நினைக்கிறேன். சோ அடுத்த சீசன் கேண்டில் ஸ்டிக்னா என்னன்றதை நம்ம டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. கேண்டில்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல டீப்பா உங்களுக்கு நான் அதை எலாபரேட்டா எனக்கு எப்படி சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.